இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ட்ரங்க் அண்ட் டிரைவில் உங்களை பிடிச்சிடுறாங்களாம். கேட்ட உடனே வந்து ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது பழத்தை சாப்பிட்டு வண்டி ஓட்டினா எதுக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவில் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான், கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் வந்து அதுவும் கவர்மெண்ட் பஸ் டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வழக்கமாக பஸ் டிரைவர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆல்கஹால் செக் வந்து பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஆல்கஹால் எடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்ற ஒரு சேஃப்டி டெஸ்ட் மாதிரி. அந்த டெஸ்ட் பண்ணும்போது டக்குன்னு வந்து 10 மீட்டரில் வந்து காட்டியிருக்குது. என்னடா 10 காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை குடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அந்த டிரைவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஐயோ சார் நான் குடிக்கவே இல்லை, குடிச்சதும் கிடையாது, குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் போலீஸ் வந்து நம்பவே இல்லை அதை. இல்லை இது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான், நீங்கள் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்ட ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் வெறும் பழம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை காட்டியிருக்காரு. பலாப்பழத்தில் எப்படி வந்து இந்த கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதே மாதிரி நம்பவும் இல்லையா. சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பலாப்பழத்தை அவர் கூட இருந்த பஸ் டிரைவர்ஸ், மற்ற டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருக்கும் நல்ல வேலை அதை வந்து கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து இந்த ப்ரீத் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே வந்து இந்த மீட்டரில் 10 காட்டியிருக்கு. என்னடா இது எல்லாருமே வந்து 10 காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஷாக் ஆகிட்டு சரி நம்மளே டெஸ்ட் பண்ணிப்போம் சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து அந்த பலாப்பழத்தில் நல்லா அதாவது அவர் வச்சுருந்த அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரீத் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் பெர்சன்டேஜ் வந்து 10 காட்டியிருக்கு. அப்புறம் தான் வந்து ஓகே இது வந்து பழத்தில் தான் பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பலாப்பழத்தை வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கும் பட்சத்தில், அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து போகும். அதாவது எப்படி நம்ம பாலை தயிராக்குறோம், தயிரை வெண்ணெய் ஆக்குறோம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் வந்து பலாப்பழம் வந்து போகும். பலாப்பழம் வந்து நார்மலாக வந்து அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி, அதில் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பலாப்பழம் வெட்டி வச்சுருக்கும் பட்சத்தில் அதில் வந்து பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் வந்து போகும்போது இந்த குளுக்கோஸை வந்து அது இன்னும் ட்ரிகர் பண்ணும். அந்த சுகர் கண்டென்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் அப்படின்ற ஒரு ஆல்கஹால், ஒன் ஆஃப் த ஆல்கஹால் கண்டென்ட்டாக மாறும். சாராயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா எத்தனால். ஸோ எத்தனாலாக வந்து அந்த பலாப்பழம் வந்து மாறிடுது. ஸோ அப்படி மாறும் பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேக்கான ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ப்ரீத் டெஸ்ட்டில் அது வந்து காட்டி கொடுக்குது. ஸோ அது அந்த அந்த ஃப்ரூட் அவங்க சாப்பிட்ருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் உள்ளே போய் அவங்களுக்கு வந்து போதையாகும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அந்த நாக்கில் ஒட்டியிருக்க அந்த டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்தனால் ஒட்டிக்கிற காரணத்தினால அவங்க ப்ரீத் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு வந்து ஆல்கஹால் மீட்டரில் போய் அது வந்து உங்களுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு இன்டிமேஷனை வந்து காட்டுது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பழம் மட்டும் இல்லாமல் வேறு சில பழங்களும் சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சில டைமில் வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தாலும், வாழைப்பழம் கெட்டு போகிற நிலைமையில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கெட்டு போகிற நிலைமையில் இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம அந்த டைமில் சாப்பிட்டாலும் அந்த டைமில் ப்ரீத் டெஸ்ட் பண்ணும்போது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கதா அந்த மிஷினில் காட்டும்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆல்கஹால் மீட்டர் இந்த பழங்களில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஆல்கஹால் கண்டென்ட்டாக காட்டுறது அப்படிங்கிறது சிக்கலில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் உண்மையிலே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பழத்தை சாப்பிட்டு, இல்லை தான் கெட்டு போன பழத்தை வந்து வண்டியில் வச்சு ட்ரைவ் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ட்ரைவ் பண்ணி போகிற இடத்துல வந்து நைட் ட்ரைவ்லையோ இல்லை வந்து ட்ரங்க் டிரைவ்லையோ பிடிச்சாங்கன்னா, சார் இங்கே பாருங்கள் நான் பழத்தை தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதாவது அந்தளவுக்கு மோசமாக இப்போ ஊதுனா வந்து ஆல்கஹால் கண்டென்ட்டுக்கும் நம்ம பலாப்பழத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஊதுனா தெரியாது. ஆனால் இந்த மாதிரி மீட்டரில் ஊடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இல்லைனா இதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் நிலவி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பழம் சாப்பிட்டு உங்களை வந்து இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவில் வந்து பிடிச்சிருக்காங்களா போலீஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.